ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் வகுப்பில் பொருளாதாரம் புத்தகத்தில் வங்கியியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். கூடுதலாக புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். சுருக்கமாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே பார்த்து முடிக்க போகிறோம். வங்கிகளை பற்றி மெயினாக பேசுகிறாங்க, குறிப்பாக ரிசர்வ் பேங்கை பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வருவோம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, மைய வங்கியின் தோற்றம், அதாவது சென்ட்ரல் பேங்கெல்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது உலகத்திலேயே முதல் முறையாக சென்ட்ரல் பேங்கு எப்போ உருவாச்சு அப்படின்னா, ஸ்வீடன் நாட்டில் ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்கு. இந்த பேங்கு தாங்க முதல் முறையாக உருவாக்கப்பட்ட பேங்கு. எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பாருங்களேன், 1656 உருவாக்கியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு பேங்குனா என்ன பண்ணணும், அவங்க பணத்தை அச்சிட்டு வெளியிடணும். அதாவது பேங்குனா சென்ட்ரல் பேங்கு, மைய வங்கி என்ன பண்ணுவாங்க, பணத்தை அச்சிட்டு வெளியிடுவாங்க. ஆனால் இவங்க வெளியிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. பிற்காலத்தில் 1897 தான் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் உரிமையவே வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உலகத்தில் பணத்தை அச்சிட்டு வெளியிட்ட முதல் மைய வங்கி எது அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்து பேங்கு. எப்போன்னா 1864 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படி உருவானதாங்க சென்ட்ரல் பேங்கு. இந்தியாவில் எப்படி பேங்க் உருவாச்சு அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இந்தியாவில் முதல்ல உருவாக்கப்பட்ட பேங்க் எதுன்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் பேங்கு. 1770 உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. அதுக்கு பிறகு இந்தியாவில் நிறைய பேங்க் உருவாகுது. நிறைய பேங்க் உருவானாலும் அந்த எல்லா பேங்க்குமே 3 பேங்க்குடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. எத்தனை பேங்க் கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க? 3 பேங்க்குடைய கட்டுப்பாட்டில் தான் நிறைய பேங்க் இயங்கிட்டு இருக்கு. அந்த 3 பேங்க் எது அப்படின்னா, அந்த 3 பேங்க்கையும் பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேங்க்குங்க? பிரசிடென்சி வங்கின்னு சொல்லுவாங்க. அந்த வங்கி எது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வங்காள வங்கி 1809 உருவாக்கப்பட்டுச்சு. மும்பை வங்கி 1840 உருவாக்கப்பட்டிருக்கு. சென்னை பேங்கு 1843 உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 பேங்கும் தான் பிரசிடென்சி பேங்கு. இந்த 3 பேங்குடைய கண்ட்ரோலில் தான் மற்ற சின்ன சின்ன பேங்கெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி அந்த காலத்தில் இருந்த பேங்க் 3 பேங்க் பெரிய பேங்காக இருந்திருக்கு. பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1921 இந்த 3 பேங்கையும் ஒன்றா சேர்த்திட்டாங்க. 3 பேங்கையும் ஒரே பேங்காக மாற்றிட்டாங்க. பேரையும் மாற்றிட்டாங்க. என்ன பேர் அப்படின்னா, இந்திய இம்பீரியல் வங்கி. இந்திய இம்பீரியல் வங்கின்னு மாற்றிட்டாங்க. அடுத்தது இதோட நின்னாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த இந்திய இம்பீரியல் வங்கியையும் பிற்காலத்தில் பேரை மாற்றிட்டாங்க. எப்போன்னா 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கிற எஸ்பிஐ இருக்குது பாருங்கள், இந்த எஸ்பிஐ 1955 தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இப்போ இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் இந்தியாவில் பேங்க் அப்படிங்கிறது உருவாகியிருக்குதுங்க. அடுத்தது இந்தியாவில் ரிசர்வ் பேங்கு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 1920 பிரசல்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் பன்னாட்டு நிதி மாநாடு நடக்குதுங்க. அந்த மாநாட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டுக்கே உரிய ஒரு மிகப்பெரிய பேங்க் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவுடைய அடிப்படையில் இந்தியாவில் ஒரு சட்டம் போடுறாங்க. என்ன சட்டம்னா, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம். இது எப்போ போடப்பட்டதுன்னா 1934 போடப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி 1935 ஏப்ரல் 1 ரிசர்வ் பேங்க் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாக்கப்பட்டுச்சுங்க? 1935 ஏப்ரல் 1 உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ரிசர்வ் பேங்குடைய தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தா கல்கத்தா. நல்லா பாருங்கள், ரிசர்வ் பேங்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது. பிற்காலத்தில் 1937 அதனுடைய தலைமையிடத்தை மும்பைக்கு மாற்றிட்டாங்க. இப்பையும் ரிசர்வ் பேங்குடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் இருக்குது. இந்தியாவுடைய நிதி தலைமையகம் அல்லது நிதி தலைநகரம் எது அப்படின்னா மும்பை தான். ஸோ இந்த கொஸ்டின் கூட ரீசெண்டாக போன எக்ஸாமில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரிசர்வ் பேங்குடைய முதல் ஆளுநர் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓஸ்போர்ன் ஸ்மித் அப்படிங்கிறவர். இந்த ஓஸ்போர்ன் ஸ்மித் தான் ரிசர்வ் பேங்குடைய முதல் ஆளுநராக இருந்திருக்காரு. அடுத்தது ரிசர்வ் பேங்கு தேசியமயமாக ஆக்கப்பட்டிருக்கு. எப்போ மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜனவரி 1, 1949 தேசியமயமாக மாற்றிட்டாங்க. இந்த ரிசர்வ் பேங்கு இப்போ எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ரிசர்வ் பேங்கில் ஒரு ஆளுநர் இருப்பார். அடுத்தது 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. அடுத்தது மைய அரசால் நியமிக்கப்படுற மைய நிர்வாக குழு உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஸோ இத்தனை பேர் சேர்ந்து தான் ரிசர்வ் பேங்கை இயக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த ரிசர்வ் பேங்குடைய பணிகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சுருக்கமாக மட்டும் பார்ப்போம். மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்கு பண அதிகார அமைப்பாக செயல்படுது அப்படிங்கிறத மொதல் பாயிண்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா,
இந்தியாவில் பண அளிப்பு, அதாவது பணம் போகிறது பணம் வர்றது எல்லாத்தையும் டிரான்சாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, நிதி நிலைமையை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்நிய செலாவணி பரிவர்த்தனையை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் தான் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, வங்கி அமைப்பை உறுதிப்படுத்துறது, இந்தியாவில் பேங்க்கெல்லாம் வந்து கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா, கரெக்டாக செயல்படுதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதும் ரிசர்வ் பேங்க் தான். அப்போ பண அதிகார அமைப்பாக இந்தியாவில் இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிசர்வ் பேங்க் தான் இருக்குதுங்க. அடுத்தது 2வது பாயிண்ட் வந்து காகித பணம் வெளியீடு. ரிசர்வ் பேங்க் தான் பணத்தை அச்சிட்டு வெளியிடுறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிக்கணும். இந்தியாவில் நாணயங்களை ரிசர்வ் பேங்க் வெளியிடுறது கிடையாது. நல்லா பாருங்கள், இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் ₹1 காகித பணத்தை தவிர, அதாவது இதை வந்து மத்திய அரசு மட்டும்தான் வெளியிடும் போல இருக்குது, ரிசர்வ் பேங்க் வெளியிடுறது இல்லையாட்டிருக்கு. அதாவது நாணயம் மற்றும் ₹1 நோட்டை தவிர மற்ற எல்லா நோட்டுகளையும் ரிசர்வ் பேங்க் தான் அச்சிட்டு வெளியிடுது. அதே மாதிரி அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தா வங்கி உரிமங்களை வழங்குதல். அதாவது இந்தியாவில் ஒருத்தரோ ஒரு நிறுவனமோ வணிக வங்கியாக செயல்படணும் அப்படின்னா அவங்க வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். எப்படி பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா, வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் பிரிவு 22 படி ஒவ்வொருத்தரும் போய் ரிசர்வ் பேங்க் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் வணிக வங்கியை வந்து இந்தியாவில் நடத்த முடியும். அடுத்தது 4வது பாயிண்ட்டு அரசுக்கான வங்கி. ரிசர்வ் பேங்குங்கிறதே ஒரு கவர்மெண்ட்டுக்கான பேங்க்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, இது மத்திய கவர்மெண்ட்டுக்கும் வேலை பார்த்துட்ருக்கும், மாநில கவர்மெண்ட்டுக்கும் வேலை பார்த்துட்ருக்கும். குறிப்பாக நிதி சம்பந்தமான ஆலோசனைகளையும் அரசுக்கு கொடுக்கும். அதாவது நிதி சம்பந்தமாக இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அட்வைசரியை கொடுக்குறதும் ரிசர்வ் பேங்க் தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு கடன் தொடர்பான சேவைகளை, அரசுக்கு கடன் தேவையா அதையும் வந்து ரிசர்வ் பேங்க் தான் கொடுக்குது. அரசுக்கு கடன் தேவைன்னா அதுக்கான பத்திரங்களை ரெடி பண்ணி கொடுக்குறதும் ரிசர்வ் பேங்க் தான். ஸோ இப்படி அரசுக்கான வங்கியாகவும் ரிசர்வ் பேங்க் இயங்கிட்டு இருக்கு. அடுத்தது 5வது பாயிண்ட்டு வங்கிகளின் வங்கி. வங்கிகளின் வங்கி அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு பேங்க்கு கரெக்டாக செயல்படுதா அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆர்டர் போடுறது யார்? ரிசர்வ் பேங்க் தான். ஸோ ரிசர்வ் பேங்க் தான் வங்கிகளின் வங்கின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா கடைநிலை கடன் ஈவோன். கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வணிக வங்கி வந்து சிக்கலில் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதனால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுதுன்னா அந்த சிக்கல்லேருந்து வெளிவரதுக்கு தேவையான ஈட்டுக்கடனை கொடுக்குது. அதாவது சரிப்பா நான் இன்னும் கொஞ்சம் பணம் தரேன், நீ அதை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஒன்று மேனேஜ் பண்ணி மேலே வா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. பார்த்தீங்களா, அதை தான் வந்து கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 7வது பாயிண்ட்டு தீர்வாக செயல்படுதல். தீர்வாக செயல்படுதல் அப்படின்னா இந்த பேங்கிங்கிடையே வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, இந்த பரிவர்த்தனைகளை ரிசர்வ் பேங்க் வந்து 14 தீர்வகங்களை வச்சுருக்கு. அந்த 14 தீர்வகங்கள் வழியாக வந்து சமன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது ஈக்குவலாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது, பரிவர்த்தனையை வந்து முறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்நிய செலாவணி பாதுகாவலன். அந்நிய செலாவணி பாதுகாவலன்னா இங்கே ஒரு சட்டம் இருக்குது, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 1999 அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து 9வது பாயிண்ட்டு பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது. பொருளாதாரத்தை நெறிப்படுத்துறது எப்படின்னா, அதாவது தேசிய வருவாய் எப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, செலவு எப்படி இருக்குது, சேமிப்பு எப்படி இருக்குது, முதலீடு எப்படி இருக்குங்கிற ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆராய்ச்சி பண்ணி தொடர்ந்து வந்து கண்காணிச்சிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பொருளாதாரத்தை நெறிப்படுத்துது. இந்தியாவுடைய எக்கனாமியவே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் தான். அடுத்தது 10வது பாயிண்ட்டு அரசு கடன் பத்திரங்களை நிர்வகித்தல். அதாவது அரசு வச்சுருக்கிற அந்த சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை பொறுப்புகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து கடன் பத்திரமாக வெளியிடுறாங்க இல்லையா. இப்போ வந்து கடன் பத்திரம் விற்கிறோன்னு சொல்லிட்டு கவர்மெண்டெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்தா ஒரு முக்கியமான சட்டத்தை கொடுத்துருக்காங்க. என்ன சட்டம்னா 2007 செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம், PSS ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த சட்டம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடும் அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதாவது RBI தான் வந்து பொறுப்பு, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது தான் இந்த சட்டம். அடுத்தது 11வது பாயிண்ட்டு பணவியல் மற்றும் இதர தகவல்களை வெளியிடுதல். அதாவது பொருளாதார புள்ளி விவரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட ரிசர்வ் பேங்க் வெளியிடுறாங்க. காலாண்டு நடப்பு இப்படி இருந்தது, அரையாண்டு முடிவில் இப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் போடுவாங்க இல்லைங்களா, அப்படி போடக்கூடிய விஷயங்களையும் வந்து பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அடுத்தது 12வது பாயிண்ட்டு பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர். இது என்ன அப்படின்னா, அதாவது சர்வதேச பண நிதியம்னு ஒன்று இருக்குது. அந்த சர்வதேச பண நிதியத்தில் இந்தியாவுடைய உறுப்பினராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இருக்குது. இந்தியாவுடைய உறுப்பினராக இருக்கிறது யார்? RBI தான் இருக்காங்க. குறிப்பாக RBI தான் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட அந்நிய செலாவணி விற்பனையாளராக இருக்காங்க. சரிங்களா,
இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட அந்நிய செலாவணி விற்பனையாளர் யாருன்னு பார்த்தா ஆர்பிஐ தான். அடுத்தது வங்கி குறை தீர்ப்பாய திட்டம். வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் இதை வந்து ஆர்பிஐ வந்து 1995 வெளியிட்டாங்க. எதுக்காக வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது வங்கிக்கு வரக்கூடிய புகார்கள், அதாவது ஒரு பேங்க்கில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, சரியில்லை அப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புகாரெலாம் வருது பார்த்தீங்களா, அந்த புகார்களை வந்து தீர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்ம புகாரை கொடுத்தா அந்த புகாரை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இதை வந்து நம்ம இணைய வழியாக கூட கொடுக்கலாம். எப்படி புகாரை கொடுத்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்பிஐ வந்து ஒரு வாரியத்தை உருவாக்கி இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம் அப்படிங்கிற வாரியத்தை உருவாக்கியிருக்கு. இது வந்து ஒரு போர்டு. ஆக்சுவலாக இது வந்து PCSIBன்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த போர்டை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, வங்கிகளுடைய திறனை வந்து அளவிடும் விதமாக, அதாவது எப்படி வந்து பேங்கிங் வந்து எஃபிஷியன்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேங்க்குக்கு ரேங்க் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்காகத்தான் இந்த வாரியத்தை உருவாக்கியிருக்காங்க. இதை எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்கன்னா, 1949 வங்கி நெறிமுறை சட்டம் ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது கடன் கட்டுப்பாட்டு முறைகள். இதில் வந்து சில விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அந்த விஷயம் எதனுடைய சம்மந்தப்பட்டது, எதுக்காக அந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் போதும், சரிங்களா? இது வந்து கோர்வையாக வராது, பட் எதுக்காக இது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல பார்க்குறது வங்கி விகித கொள்கை. வங்கி விகித கொள்கை இதை வந்து தள்ளுபடி விகித கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளுபடி விகித கொள்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மாறும் ரொக்க இருப்பு விகிதம். மாறும் ரொக்க இருப்பு விகிதத்தை முதல் முறையாக பரிந்துரை பண்ணவர் யார் அப்படின்னா, கீன்ஸ் அப்படிங்கிறவர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. இதை முதல் முறையாக அமுல்படுத்திய பேங்க் எது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவுடைய மைய வங்கியாக இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படிங்கிற பேங்க் தான் முதல் முறையாக அமுல்படுத்தியிருக்காங்க. மாறும் ரொக்க இருப்பு விகிதம். ரொக்க இருப்பு விகிதம்னா என்னப்பா, அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னா, அதாவது வணிக வங்கிகள்கிட்ட வந்து ஒரு வைப்பு தொகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தவங்க வந்து டெபாசிட் பண்ணுறாங்க ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் எல்லா காசையும் பேங்க் வச்சுக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. அந்த காசில் ஒரு குறிப்பிட்ட காசை அந்த பேங்க்கு ரிசர்வ் பேங்க்கிட்ட போய் டெபாசிட்டாக வைக்கணும். அதாவது நான் பேங்க்கில் டெபாசிட்டாக வைக்கிறேன், அதில் குறிப்பிட்ட சதவீதத்தை ரிசர்வ் பேங்க்குக்கு அந்த பேங்க் வந்து டெபாசிட்டாக போடணும். ஸோ இதுதான் வந்து ரொக்க இருப்பு விகிதம். புரியுதுங்களா? அதாவது நான் டெபாசிட் பண்ணுற காசில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்து ரிசர்வ் பேங்க்கிட்ட கொடுக்கணும். இதுதான் வந்து ரொக்க இருப்பு விகிதம். அடுத்தது சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். சட்டப்பூர்வ நீர்மை விகிதம் அப்படின்னா, ஒரு பேங்க்கிட்ட எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு ரொக்கம் இருக்கணும், அதாவது காசு இருக்கணும், தங்கம் இருக்கணும், ஒப்புதல் பெற்ற பத்திரம் இருக்கணும். இந்த லிமிட்டு தாண்டி குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்களே, அதுதான் சட்டப்பூர்வ நீர்மை விகிதம். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெப்போ விகிதம் மற்றும் மீள் ரெப்போ விகிதம் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு, என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும், சிம்பிள் தான். அதாவது ரெப்போ ரேட்டு அப்படின்னா, அதாவது பண அளிப்பை கட்டுப்படுத்த, அதாவது பணப்புழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த ரிசர்வ் பேங்கால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை தான் ரெப்போ ரேட்டு, ரிசர்வ் ரெப்போ ரேட்டு. யார் பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ரெப்போ ரேட்டு எப்பையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நல்ல பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது ரெப்போ ரேட்டு எப்பயுமே அதிகமாக இருக்கணும், ரிசர்வ் ரெப்போ ரேட்டை விட கம்மியாக போகக்கூடாது. அடுத்தது ரெப்போ ரேட்டு, ரிசர்வ் ரெப்போ ரேட்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம். ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னென்னா, அதாவது இப்போ பேங்குக்கிட்ட பணம் இல்லை, பேங்குக்கு காசு தேவைப்படுது. பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசர்வ் பேங்க்கிட்ட போய் காசு கேட்பாங்க. எனக்கு வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க்கிட்ட போய் நிற்பாங்க. ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவோம்னா, நான் காசு தரேன், ஆனால் எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு நீ காசு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டி போடும் பார்த்தீங்களா, அதுதான் ரெப்போ ரேட். அதாவது பேங்குக்கு ரிசர்வ் பேங்க்கு காசு கொடுக்குது, அப்போ வட்டி கணக்கு போடுது, அதுதான் ரெப்போ ரேட். சரிங்களா? இந்த ரெப்போ ரேட்டு நிலையாக இருக்குமான்னு கேட்டால் நிலையாக இருக்காது. அதாவது பணவீக்க காலத்தில் ரெப்போ ரேட் அதிகமாக இருக்கும், பணவாட்ட காலத்தில் ரெப்போ ரேட்டு கம்மியாகும். ஏன் கம்மி பண்ணுறாங்க, ஏன் அதிகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பணவீக்க காலத்தில் ஏன் ரெப்போ ரேட் அதிகப்படுத்துகிறாங்கன்னா, பணவீக்க காலத்தில் ரெப்போ ரேட்டு அதிகமாகும் பொழுது ரிசர்வ் பேங்க் அதிகப்படுத்துவாங்க. அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட காசு வாங்குகிறோம், அதுக்கு அதிகமான வட்டி கட்டணும். ஸோ அதிகமான வட்டி கட்டணும்னா யோசிப்பாங்கள்ல, நாமளே யோசிப்போம்ல, அதிகமாக ஏன் வட்டி கட்டணும், அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா,
ரிசர்வ் பேங்க் கிட்ட கடன் வாங்குவதை கம்மி பண்ணுவாங்க. சரிங்களா? ரிசர்வ் பேங்க் கிட்ட கடன் வாங்குவதை கம்மி பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா, பணவீக்க காலத்தில் ரெப்போ ரேட்டு அதிகமாகும், அப்போ பண்ணுவாங்க. அதுவே பணவாட்ட காலத்தில் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவோம்னா ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் வந்து ஓடோடி வந்து காசு வாங்குவாங்க ரிசர்வ் பேங்க் கிட்ட. அவங்க நிறைய காசை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதாவது இந்தாப்பா நீ வச்சுக்கப்பான்னு தேடி தேடி கடன் கொடுப்பாங்க. ஸோ எப்போ கொடுப்பாங்கன்னா, பணவாட்ட காலத்தில் கொடுப்பாங்க. அப்போ வந்து ரெப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ எப்போ அதிகமாகும் எப்போ கம்மியாகுங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது மீள் ரெப்போ விகிதம், அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ரிசர்வ் பேங்க்குக்கு பணம் பத்தலை. யாருக்கு பணம் பத்தலை? ரிசர்வ் பேங்க்குக்கு பணம் பத்தலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிற பேங்குக்கிட்டலாம் வாங்குறாரு. ஏப்பா நீ கொஞ்சம் கொடு வாங்குறாரு. வாங்கும்பொழுது பேங்க் சும்மா இருக்குமா? ஏலே நீ எனக்கு வட்டி போட்டையில, அப்போ நான் கொடுக்குறேன் காசை, நீ எனக்கு வட்டி போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. அப்போ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணும், வாங்கின காசுக்கு வட்டி போட்டு தரும். வட்டி போட்டு தர்றது தான் மீள் ரெப்போ விகிதம் அல்லது ரிசர்வ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமானால் பேங்க்குக்கு லாபம். ஏன்னா பேங்க் தானே ரிசர்வ் பேங்க்கிட்ட காசு கொடுக்குது. அப்போ இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமானால் இந்த பேங்க்லாம் என்ன பண்ணும்னா, காசை அப்படியே கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற காசை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்கிட்ட கொடுத்து அவங்க லாபம் சம்பாதிக்கிற வழி தான் பார்ப்பாங்க. அப்போ சாதாரண குடிமகனுக்கு காசை கொடுப்பாங்களா? வட்டி காசு கொடுப்பாங்களான்னா வட்டி காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து மீள் ரெப்போ விகிதம். அடுத்தது இனிமேல் வந்து நம்ம சில முக்கியமான நிறுவனங்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குற நிறுவனம் என்ன அப்படின்னா, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம், அதாவது ஏஆர்டிசின்னு சொல்லுவாங்க. இந்த கழகம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா, ஜூலை 1, 1963 அமைக்கப்பட்டது. ஸோ எப்போ உருவாக்கப்பட்டுச்சு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வட்டார ஊரக வங்கிகள் ஆர்ஆர்பிஎஸ், இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. கிராமின் வங்கிகள் அப்படி சொல்லுவாங்க. இந்த வட்டார ஊரக வங்கிகள் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்து உழவர்களுக்கு கடன் கொடுக்கறது. அதாவது விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகங்கிறது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க. ஆனால் வட்டார ஊரக வங்கிகள் என்பது வட்டாரத்தில் இருக்கிற ஏழைகளுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு காசு கொடுப்பாங்க. இது 1975 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வட்டார ஊரக வங்கிகளுக்கு ஒரு சலுகை இருக்குதுங்க. என்ன சலுகை அப்படின்னா, 3% ரொக்க இருப்பை வச்சுக்கலாம், 25% சட்டப்பூர்வ நீர்ம இருப்பு விகிதத்தை வச்சுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. அடுத்தது நபார்டுன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நபார்டு நம்ம இதை பற்றி அடிக்கடி பேசியிருப்போம். நபார்டு அப்படிங்கிறது 1982 ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக இதோடைய பேர் என்ன அப்படின்னா, அதாவது நபார்டுங்கிறது இங்கிலீஷு, தமிழில் என்ன பேர்னா விவசாய மற்றும் ஊரக மேம்பாட்டிற்கான தேசிய வங்கி. இந்த வங்கியை எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த வட்டார ஊரக வங்கிகள், விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம், இந்த ரெண்டையும் வந்து ஒன்று சேர கொடுக்குற மாதிரி, அதாவது ரெண்டுமே வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ண மாதிரி இருக்கிறது தான் நபார்டு வங்கி. இந்த ரெண்டு வேலையும் ஒன்றா தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாய கடன்களுக்கான தலைமை அமைப்பாக நபார்டு பேங்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த நபார்டு பேங்குக்கு எப்படி காசு வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நபார்டு பேங்குக்கு காசு எப்படி வருதுன்னா, ரிசர்வ் வங்கி பாதி காசை கொடுக்குது, இந்திய அரசு வந்து பாதி காசை கொடுக்குது. சரிங்களா? ரெண்டு பேரும் 50% போட்டு காசை வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது நிர்வாகம். இந்த நபார்டு பேங்கு எப்படி இயங்குதுன்னா, ரிசர்வ் வங்கியுடைய துணை ஆளுநர் இருக்கார் பாருங்கள், 4 பேர் வந்து துணை ஆளுநர் பார்த்தோம்ல, அதில் ஒருத்தர் தான் நபார்டுடைய தலைவராக இருப்பார். அடுத்தது இந்த நபார்டு வங்கி எப்படி வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, 3 அடுக்கு, சரிங்களா, 3 அடுக்கு முறையில் வந்து கடன் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, துவக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, இந்த 3 அடுக்குகள் வழியாக வந்து கடனை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் இருக்கிற சில தொழில் நிதி நிறுவனங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்ப்போம். முதல்ல பார்க்குறது வந்து இந்திய தொழில் நிதி கழகம், ஐஎஃப்சிஐன்னு சொல்லுவாங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1948 ஜூலை 1 சட்டம் போட்டு உருவாக்கப்பட்டது. எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனியார் துறை நிறுவனமாக இருந்தாலும் சரி, இணை நிறுவனமாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த நிறுவனமாக இருந்தாலும் தொழில்துறையில் ஈடுபட்டாவோ அல்லது தொழில்துறையை விரிவுபடுத்தணும் அப்படின்னாலோ அதுக்கு நிதி கொடுக்கறது இந்திய தொழில் நிதி கழகம் தான். சரிங்களா? அதாவது ஃபண்டிங் பண்ணுறது தான் இதோடைய வேலை. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1948 ஜூலை 1 உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து பார்க்குறது ஐசிஐசிஐ. இது வந்து தனியார் பேங்க் கிடையாது, இது வந்து இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம் அப்படிங்கிற ஒரு வங்கி. இது கவர்மெண்ட் பேங்க்கு. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1955 ஜனவரி 5 உருவாக்கப்பட்டது.
எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1955 ஜனவரி 5ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்திய கவர்மெண்ட்டு, உலக வங்கி, அமெரிக்க வங்கி இந்த 3 பேரும் சேர்ந்து மூவர் குழு அமைச்சாங்க. அந்த 3 பேருக்குடைய பரிந்துரை அடிப்படையில் தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. ஐசிஐசி வங்கி உருவாக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உலக வங்கிக்கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கடனை வந்து முறைப்படுத்துதல். அதாவது இவங்க கடனை வாங்குறாங்க, அந்த கடன் வந்து சரியாக கட்டுறாங்களா, சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஐசிஐசி வங்கியுடைய பணி. குறிப்பாக வெளிநாட்டு பணம், அதாவது பன்னாட்டு நிதியத்திலிருந்து பணத்தை வாங்கி அதை வந்து தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, ஐடிஐபி பேங்க்கு. இந்த பேங்க்கு எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அதாவது தொழில் கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தொழில் பண்ணுறதுக்கு கடன் கொடுக்குறாங்களே, அதுக்காக ஒரு தலைமை நிறுவனம் இருக்கணும், ஸ்பெஷலாக அதுக்குன்னே ஒரு நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வங்கியை உருவாக்கியிருக்காங்க. இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 15, 1976 வரைக்கும் ரிசர்வ் வங்கியுடைய துணை அமைப்பாக இருந்திருக்கு. பாருங்கள், பிப்ரவரி 15, 1976 வரைக்கும் ரிசர்வ் பேங்குடைய துணை அமைப்பாக இருந்திருக்கு. அடுத்த நாள் 1976 பிப்ரவரி 16க்கு பிறகு இது சொந்தமான ஒரு தன்னாட்சி கழகமாக மாறியிருக்கு. அடுத்தது மாநில நிதி கழகங்கள். மாநில நிதி கழகங்கள் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, 1951 அரசால் இயற்றப்பட்ட மாநில தொழில் நிதி கழக சட்டம், அந்த சட்டத்தின்படி தான் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் மாநில நிதி கழகங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற சிறு தொழில் நிறுவனங்கள், நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய மேம்பாட்டை இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. அடுத்து பார்க்குறது மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்கள், சிட்கோ. இதை பற்றி நம்ம 10th புக்கில் படிச்சிருப்போம். மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் மாநில அரசுகளால் அமைக்கப்படுது. அந்தந்த மாநில அரசுக்கு உரிமையானதான் இந்த கழகம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மாநிலத்துடைய தொழில் மயமாதலை வந்து ஊக்குவிக்கிறது. அதுக்கு தான் அதனோட நோக்கமாக இருந்திருக்கு. அடுத்தது பணவியல் கொள்கை அப்படிங்கிற ஒரு கூற்றை வந்து கொடுத்துருக்காங்க. பணவியல் கொள்கை, இந்த கருத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, 1976 நோபல் பரிசு பெற்ற மில்டன் ஃப்ரைட்மேன் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வங்கித்துறையில் சமீப முன்னேற்றங்கள், சமீப காலமாக எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலத்தில் பார்த்தா எல்லாமே பேங்கிங் தான். நம்ம பேங்க்குக்கு போக வேண்டியதே இல்லை, எல்லாமே வந்து வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதில் சில முக்கியமான மாற்றங்களை பண்ணியிருக்காங்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்க்குறது 2 விஷயங்கள். ஒன்று நெஃப்ட்டு, இன்னொன்று ஆர்டிஜிஎஸ். நெஃப்ட்டுனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஒரு செக்கை கொடுப்பாங்க, மேலே வந்து நெஃப்ட்டுன்னு எழுதுவாங்க, இல்லைனா ஆர்டிஜிஎஸ்ன்னு எழுதுவாங்க. இந்த நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ்ன்னு கொடுத்து நம்ம பேங்க்கில் கொடுத்தோம்னா அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. அப்போ நெஃப்ட்டுனா என்ன, ஆர்டிஜிஎஸ்னா என்னங்கன்னு நம்ம தெரியணும்ல. ஸோ அதான் பார்க்க போகிறோம். நெஃப்ட் அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர், அதாவது தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை. குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, நெஃப்ட்டுன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து கொத்தாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது நம்ம செக்கை கொடுக்குறோம்னா அந்த செக்கு வந்து அரை மணி நேரம் கழித்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட்டு இந்த நெஃப்ட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, மினிமம் அமௌண்ட்டு இவ்வளோ தான் அப்படின்னு கணக்கு கிடையாது. அதாவது நம்ம 10,000 ரூபா போடலாம், 20,000 போடலாம், நம்ம 10 லட்சம் கூட போட்டுக்கலாம், எவ்வளோலாம் போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டாலுமே நெஃப்ட் வழியாக கொடுத்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த நெஃப்ட் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் செய்யப்படும், நல்லா பார்த்துக்கோங்க. அதுவே வந்து ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள், அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆர்டிஜிஎஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வித்தின் செகண்டில் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே தான் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, குறைந்தபட்ச தொகை 2 லட்சம், அதாவது 2 லட்சத்துக்கும் அதிகமாக இருந்தால் தான் ஆர்டிஜிஎஸ்ஸே பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரிங்களா, இந்த கூற்றுகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது ஏடிஎம். ஏடிஎம் எப்போ அறிமுகம் செய்யப்பட்டதுன்னா 1967 அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பேடிஎம். பேடிஎம் வந்து ஆகஸ்ட் 2005 ரிசர்வ் பேங்க் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தொடங்கியிருக்காங்க. அடுத்தது வங்கிகள் இணைப்பு. இப்போ ரீசெண்டாக 2017 ஏப்ரல் 1 வந்து பேங்க் எல்லாத்தையுமே வந்து மெர்ஜ் பண்ணாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னைக்கு டேட்டு எந்த வருஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 1 2017 மெர்ஜ் பண்ணாங்க. 5 பேங்க்கை வந்து எஸ்பிஐயோட மெர்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து பாரதிய மகிழா வங்கியையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. என்னென்ன பேங்க்கு அப்படின்னு பார்த்தா, பைக்கனர் ஸ்டேட் பேங்க்கு, ஜெய்ப்பூர் ஸ்டேட் பேங்க்கு, மைசூர் வந்து ஸ்டேட் பேங்க்கு, பாட்டியாலா ஸ்டேட் பேங்க்கு, திருவாங்கூர் ஸ்டேட் பேங்க்கு, இந்த 5 பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எப்போனா 2017 மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த மெர்ஜ் பண்ணதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் உள்ள முதல் 50 வங்கியில் எஸ்பிஐ வந்து இடம் பிடிச்சிருச்சு. உலகத்துடைய முதல் 50 பேங்க்கில் எஸ்பிஐ வந்துட்டாங்க.
ரெண்டாவது எஸ்பிஐயில் 37 கோடி வாடிக்கையாளர்கள் வந்துட்டாங்க. 24,000 கிளைகள் இருக்குது. 60,000 ஏடிஎம் மிஷின் வச்சுருக்காங்க. அடுத்தது பண மதிப்பு நீக்கம். பண மதிப்பு நீக்கம் எப்போ செய்யப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2016 நவம்பர் 8 பண்ணினாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாயை நீக்கம் பண்ணிட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 99% பணம் ரிசர்வ் பேங்குக்கு திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வி, ஒரு வங்கி என்பது என்ன? ஒரு வங்கி என்பது நிதி நிறுவனம். வங்கி என்பது பேங்க் தானே, அப்போ நிதி நிறுவனம். இரண்டாவது கேள்வி, ஒரு வணிக வங்கி செய்யும் பணி என்ன? ஒரு வணிக வங்கி என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னா, வைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம், கடன் வழங்குவது. வைப்புனா டெபாசிட்டை வாங்குவாங்க, கடன் கொடுப்பாங்க. அப்போ ஆ மற்றும் ஆ இரண்டுமே சரி. அடுத்து மூன்றாவது கேள்வி, வணிக வங்கிகளின் பணிகளின் இரு பெரும் பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பணிகளின் இரு பெரும் பிரிவு அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக ஆன்சர் கொடுத்துருக்கிறது மேற்சொன்ன அனைத்தும் கொடுத்துருக்காங்க. பேங்க் பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே பார்க்கும். முதன்மை பணியும் பார்ப்பாங்க, இரண்டாம் நிலை பணி, எல்லா செக்டரையுமே பார்ப்பாங்க. அடுத்தது நாலாவது கேள்வி, வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, வங்கி கடனா எதுங்க? கடன் பணம், முன்பணம் ரெண்டுமே வங்கி கடன் தான். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, கடனும் முன்பண பெருக்கமும். அடுத்தது ஆறாவது கேள்வி, வங்கி எல்லா நிதி நிறுவனங்கள் வங்கி உரிமம் வைத்திருப்பதில்லை. அது வங்கியே கிடையாது அப்படின்னா அது லைசன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ஏழாவது கேள்வி, மைய வங்கி நாட்டின் டேஸ் அதிகார அமைப்புனா பணவியல் அதிகார அமைப்பு. ஏன்னா ஆர்பிஐ பணம் சம்பந்தமான கட்டுப்பாடெல்லாம் செய்யுது. அடுத்தது எட்டாவது கேள்வி, வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எதுனா இந்திய ரிசர்வ் வங்கி. முக்கியமான கேள்விங்க, அடிக்கடி இது தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியை செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு பேங்க் திவாலாகிற மாதிரி இருக்குது, கையை விரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுது பேங்க்கு? நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, கடைநிலை ஈஓன்னு என்னமோ படித்தோம்ல. ஸோ அது என்னன்னா மைய வங்கி. அடுத்தது பத்தாவது கேள்வி, வங்கி விகிதம் என்பது என்ன அப்படின்னா, வங்கி விகிதம் என்பது முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது. அடுத்தது 11வது கேள்வி, ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, ரெப்போ ரேட்டுனா என்னங்க? ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது ரிசர்வ் பேங்குகளுக்கெல்லாம் காசு கொடுக்குறதில்ல, அதுக்கு போடுற வட்டி தான் ரெப்போ ரேட்டு. அடுத்தது 12வது கேள்வி, நெறிமுறை தூண்டல் என்பது என்னென்னா தூண்டுதல் நடவடிக்கை. அடுத்தது 13வது கேள்வி, வேளாண் மறுநிதி மேம்பாட்டு கழகம். வேளாண் மறுநிதி மேம்பாட்டு கழகம் எப்பொழுது துவங்கப்பட்டதுன்னா ஜூலை 1, 1963. அடுத்தது 14வது கேள்வி, நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜூலை 1982 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது 15வது கேள்வி, ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எப்பொழுது துவங்கப்பட்டதுன்னா மார்ச் 1982 துவங்கப்பட்டது. அடுத்தது 16வது கேள்வி, மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டதுன்னா இந்திய அரசால் போடப்பட்ட சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது. அடுத்து 17வது கேள்வி, பணவியல் கொள்கையை வடிவமைப்பது எதுன்னு பார்த்தா மைய வங்கி, அதாவது ஆர்பிஐ தான் வடிவமைக்குது. அடுத்தது 18வது கேள்வி, நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இணைய வங்கி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 19வது கேள்வி, ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன? தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். அடுத்து 20வது கேள்வி, கடைசி கேள்விங்க, 2016 பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 500 ரூபாய் 1000 ரூபாயை தான் நீக்கம் பண்ணாங்க. அவ்வளோதாங்க, இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சாச்சு. இந்த பாடத்தை முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கும் போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.